அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தொடர்பாக 10ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் ஏற்கனவே 2 முறை வெவ்வேறு தேதிகள்ல சிபிஐ டெல்லிக்கு நேரில் அழைத்து விசாரணை நடத்தியிருந்த நிலையில 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாளைய தேதியிட்டு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு கரூர்ல இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்துல விஜயினுடைய உரையை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து விசாரணை நடத்த தெரிவிக்கிறது. சிபிஐயும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மாவட்ட செயலாளர், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரிடமும், அதே போல கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்திற்கு நேரடியாக வந்து அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல தங்கி நேரடி விசாரணை என்பதையும் சிபிஐ மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையிலே ஜனவரி 6ஆம் தேதி அன்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில அந்த சம்மன் அடிப்படையில் ஜனவரி 12ஆம் தேதி அன்று டெல்லியில் இருக்கக்கூடிய லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கும் சிபிஐ அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் ஆஜராகி இருந்தார். சுமார் 6 மணி நேரங்களுக்கு மேலாக விஜயிடம் விரிவான விசாரணை என்பதை சிபிஐ நடத்தப்பட்ட நிலையில மறு விசாரணைக்காக அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என சிபிஐ அறிவுறுத்தியது. ஆனால் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காரணமாக வேறு ஒரு தேதியில் ஆஜராக வேண்டும் என விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில ஜனவரி 19ஆம் தேதி ஆஜராகுமாறு சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மன் அடிப்படையில 2வது முறையாக கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அன்றும் சிபிஐ அலுவலகத்துல விஜய் நேரில் ஆஜராகி விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை பிற்பகல் வரை மட்டுமே நீடித்த நிலையில விஜயிடம் விசாரணை முடிந்துவிட்டது என விஜய் 2ஆம் கட்டமாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார்கள். அதே நேரத்துல தேவைப்படக்கூடிய பட்சத்துல மீண்டும் விஜயிடம் சம்மன் அனுப்பி மீண்டும் விசாரணை நடத்தக்கூடும் என்ற தகவல்களும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே நாளைய தினம் சிபிஐ அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக விஜய் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் நேரில் ஆஜராகுவாரா என்பது குறித்தான கேள்விகளுக்கு இப்போது வரை பதில் இல்லை. சிபிஐ பொறுத்தவரையிலுமே இந்த வழக்கை பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில விரைவில் சிபிஐ முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான அத்தனை வேலைகள் பணிகளையும் செய்து கொண்டு வரக்கூடிய நிலையிலே ஏற்கனவே 2 முறை ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் 3வது முறையாக விசாரணை நடத்துவதற்கு நாளைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கி இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. வினோத், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.